நெல் போட்டு அதை பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. எண்ணெயை பார்க்கணும். இன்னும் எத்தனை நாள் பாத்ரூம் கட்டி முடிப்பாங்க? எல்லாம் முச்சாகி போச்சு. கதவு போடணும், பழுப்பு செட்டிங் மாட்டணும், அவ்வளோதான். வைக்கணும் அந்த பைப்லைன் பைப் லைன்லாம் ஈத்தாச்சு. அதுக்கு இந்த குழா அவங்க வாங்கி ஃபிட் பண்ணணும், அவ்வளோதான். ஒரே ஒரு இது மட்டும் வச்சுக்கிறோம், ஸ்லாப் மட்டும். அதுக்கு ஒன்று வந்து புளிக்கிறது, இன்னொன்று வந்து சும்மா வெஸ்டர்ன் என்னாண்டதுக்கு வெஸ்டர்னு. இது வந்து புளிக்கிறது சும்மா அப்படியே காலியாக விட்டுருவாங்க. புளிக்க பார்த்தாலே தெரியுது டைல்ஸ். என்ன பண்ணுறது தெரியுமா? நீ வந்து சின்ன வயசுல நினச்சிருப்பல்ல, நான் இப்போ சொன்னேன்ல, நான் இப்போ டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன், கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன்ட்டு. அது மாதிரி நீ எதனா நினச்சிருக்கியா? சின்ன வயசெல்லாம் எங்களை அந்த மாதிரி படிக்க வைக்கணும்னு உங்களை மாடு கிடக்குது, கைனிக்கு போங்க. அப்போல்லாம் கைனியில் உனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்திருக்கும், நம்ம படித்தோன்னா இது மாதிரி ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆசை. படிக்கணுன்ற எண்ணம் வந்தது. அதுக்கு தான் மாட்டாண்ட போ பிள்ளை அறுத்தான்றாங்களே, அந்த கேப்பில் அப்படியே மெயின்டு அப்படியே போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ என் வீட்டில் உள்ள ஆளுங்க எல்லாமே அவ்வளோதான் படிப்பு லைஃப்பில் எதுவும். அதில் 100ல் ஒருத்தவங்க நல்லா வசதியாக இருந்தவங்க. இப்போ பிச்சைக்காரன் கூட தான் ஒரு பொண்ணை என்ன மாதிரி ஒரு பொக்கிஷனமாக வச்சுருந்து கட்டி கொடுக்குறான். அப்போ எங்கே அது மாதிரி வச்சுருந்தாங்க? மாடு ஓட்டிம்போ, கழனிக்கு போ, அறுப்பா இருக்கணும், பிள்ளை அறுத்தாரணும், மாடு பால் கறக்கணும். நான் படிக்க வேணாமான்னு கேட்டால் அதெல்லாம் படிக்க வேணாம், நீங்கள் இது பண்ணுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்புறமா படின்னுவாங்க. அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு. வேறு என்ன பண்ணுறது? அதுவா? சரி, நீ முன்னாடிலாம் கேஸ் அடுப்பு வச்சிருந்த, இப்போ கூட வச்சிருக்க. இப்போ எதுக்கு நீ அடுப்பில் சமைக்கணுன்ற முடிவு பண்ணுற? கேஸ்லேயே சமைச்சா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கேஸ் எடுக்கணும். யாரால முடியும்? எதனா சும்மா தோசை ஊற்றி சாப்பிடணும். அவ்வளோதான். இப்போ தான் எடுத்தேன், 3 மாதமாக கிடக்குது. கேஸ்லேயே சமைச்சின்னு இருந்தால் என்ன பண்ண முடியும்? சரி, அங்கே விறகு வச்சிருக்கல, நிறைய விறகு இல்லாத இடத்துல இருக்கிறோம். இப்போ விறகு இல்லாத இடத்துல இருந்தால் கேஸில் பண்ணலாம். சரி, அந்த விறகு நிறைய வச்சிருக்கேன். நான் எப்போ வீட்டுக்கு வந்தாலும் விறகு இருந்துகிட்டே இருக்கு. விறகுக்கு பஞ்சமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆமாம், நம்ம இடத்துல விறகுக்கு பஞ்சம் இல்லை. வேறு எந்த இடத்தாந்து வச்சிங்கன்னா இல்லை, அங்கே காட்டுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வருவியா, இல்லை இங்கேயே இங்கே வெட்டி எடுத்துகிட்டு வந்துடுவியா? இங்கேயே வீட்டை சுற்றியே கிடக்குதே. எடுத்தாந்து ஏறி போகிறதுக்கு கையில் ஆகலை. காட்டில் கொடுத்தா கிடக்குது. விறகுங்க பஞ்சம். சிறுவண்டத்தில் இருக்கிறவங்க ஃபுல்லாக போய் பாரு, செமையாக கட்டி போகிறாங்க காட்டிலேருந்து. பாய். அவ்வளோதான் நமக்கு தெரியும்.